சேலத்தை புது இடமாக கொண்ட அஸ்வின் குமார், வசந்த், சிவகுமார் 3 பேரும் வேலை தேடி கோயம்புத்தூர் வருகிறார்கள். வருகிற பொழுது சிந்துஜா என்பவர்கள் அறிமுகமாகிறார்கள். 2013 இவங்க அறிமுகமாக சிந்துஜா மூலியமா சிவராஜா மீட் பண்றாரு அஸ்வின் குமார் மீட் பண்ண உடனே இவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்காண்டி 2 பேரும் அப்பாயின்மெண்ட் பண்ண சொல்லி வசந்த் சிவாயும் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு இவங்க கூட சேர்ந்து இவருடைய வீக்னஸை தெரிஞ்சுக்கொண்டு இவருக்கு வந்து இன்கம் டாக்ஸ் பிரச்சனை சரி செய்யணும்னு சொல்லி இவங்க 2 கை வச்சுக்கிட்டு இவருக்கு எங்கெங்க பணம் வருகிறது எங்கெல்லாம் இவங்கெல்லாம் டெய்லி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது. வசந்தும் சிவாவும் இந்த பேங்க்ல பணம் வருதுன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் கொடுத்து இவருடைய பேரில் ஒரு ஃபோர்ஜரி அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி இவருடைய பணத்தை பூரா அந்த அக்கௌண்ட்டுக்கு மாற்றி 6 ஃபோர்ஜரி அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறாங்க. 4 கம்பெனி பேரில் 2 வந்து இண்டிவிஜுவல் நேமில் கிரியேட் பண்ணி எல்லா அமௌண்ட்டையும் அந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அது போக மீதமுள்ள ப்ராப்பர்ட்டியை இவருடைய போலி ஆவணங்கள் தயாரித்தது இந்த டாக்குமெண்ட்டையும் இவங்க பேருக்கு மாற்றிட்டாங்க. எல்லாமே போலியான செக்கை கொடுத்து அந்த செக்கை வந்து ஃபோர்ஜரி அக்கௌண்ட்டை கொடுத்து அந்த பணத்தையும் கேஷாக வித்ட்ரா பண்ணி அந்த ப்ராப்பர்ட்டியோடைய ப்ராப்பர்ட்டி ஒர்த்து வந்து 200 கோடி ரூபா வருது. கேஷாக வந்து 40 கோடி ரூபா வித்ட்ரா பண்ணியிருக்காங்க. 60 கோடி ரூபா பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. அதான் இதே சேம் ஒரிஜினல் அக்கௌண்ட்லேருந்து ஃபோர்ஜரி அக்கௌண்ட்டுக்கு பணத்தை மாற்றுறது. இதுதான் இவங்க 3 வேலை. அதுக்கப்புறம் எப்படி இந்த ஃபேமிலி உள்ள வராங்கன்னா, இந்த கம்பெனி பிரேம் சித்ரா எனர்ஜி இந்த பிரைவேட் லிமிடெட் வந்து காத்தாடியால 2 காத்தாடியால அதோட மதிப்பு வந்து 10 கோடி ரூபா. அந்த காத்தாடியாலையில் சிவராஜுடைய அம்மா, சிவராஜுடைய பாட்டி பிரேம கோவிந்தசாமி 3 பேரும் டைரக்டராக இருக்காங்க. அந்த டைரக்டரில் ஃபர்ஸ்ட் அஸ்வின் குமார் உள்ள வந்துட்டு ஒரிஜினல் உள்ள வந்ததுக்கப்புறம் இவங்களுடைய ஃபேமிலியா வெளியே தள்ளிட்டு அவங்க ஃபேமிலி அப்படியே உள்ள வந்துட்டு எல்லாம் டைரக்டர் ஆகி அவங்க குடும்பத்தை டைரக்டா கொண்டு வந்துட்டாரு. இது ஒரு தனி கேஸ். இது போக அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் மாத்தினா அது தனி கேஸ் நடந்திருக்கு. இதுல வந்து கஸ்டடி எடுத்ததுல அன்னைக்கு 3 பேர் கஸ்டடி எடுத்தாங்க. தீக்ஷா, சீலாதேவி, சக்தி சுந்தர். அதுல வந்து 66 லட்ச ரூபா பணமும் முக்கியமான ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டிருக்குது. இன்னைக்கு 3 பேர் கஸ்டடி எடுத்ததுல 38 லட்ச ரூபா பணமும் வங்கியில வந்து மொத்தம் 11 கோடியே 50 லட்ச ரூபா முடக்கப்பட்டுள்ளது. முக்கியமான ஆவணங்கள் அனைத்து ஒரிஜினலும் கைப்பற்றப்பட்டுள்ளது. ஏவி வாங்கியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து இந்த கஸ்டடி 1 நேரம் முடிஞ்சிருச்சு. கோல்டு வந்து 160 பவுன் நகை வந்து பேங்க் லாக்கர்ல இருக்க சீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. பணத்துக்கு தான் 4 கோடி ரூபா வந்து ஒரு சுரவி என்ன ஒரு கோல்டு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். அந்த பணத்தையும் முடக்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு கஸ்டடி எடுத்ததுல ஃபர்ஸ்ட் கஸ்டடி எடுத்தது வந்து 3 பேர், சீலா, தீக்ஷா, சக்தி சுந்தர். அன்னைக்கு கஸ்டடி எடுத்ததுல வந்து முக்கியமான ஆவணங்கள் அனைத்து ஒரிஜினல் கைப்பற்றப்பட்டுள்ளது. 66 லட்ச ரூபா ரொக்கமாக பணம் கைப்பற்றப்பட்டுள்ளது. 160 பவுன் நகை பேங்க் லாக்கர்ல இருக்கிறது. பேங்க் வங்கி கணக்கில் மட்டும் 7 கோடி ரூபா முடக்கி வைக்கப்பட்டுள்ளது. இன்னைக்கு 2வது கஸ்டடி எடுத்ததில் சக்தி சுந்தர், வசந்த், சிவா 3 பேர் இடத்துல 38 லட்ச ரூபா ரொக்க பணமும் முக்கியமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. 4 கோடி ரூபா வந்து பில்லியன் கம்பெனி இன்வெஸ்ட் பண்ண அதுவும் முடக்கி வைக்கப்பட்டுள்ளது. முக்கியமான அவங்க அனைத்தும் கைப்பற்றப்பட்டுள்ளது.